வந்து நிஃப்டியோட மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி பயாஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்காஸ்ட்டில் நம்ம பயாஸ் பார்க்கணும். பயாஸில் வந்து அதாவது லாஸ்ட் 2 கேண்டிலோட க்ளோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஏப்ரலுக்கும் மேக்குமான க்ளோஸ் எங்கே நடந்திருக்குன்னு. ஏப்ரல் வந்து மார்ச் மந்தோட லோவை எடுத்து புல்லிஷ்னு டேர்ன் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த்து இதோட ஹையை போய் கட் பண்ணியிருக்கணும். பட் கட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இது ஒரு டார்கெட் நமக்கு. இப்போ இது ஒரு டார்கெட் இப்போ. ஓகேயா? அதோட இதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த்து அடுத்து கீழே இறங்கி வந்து இந்த லோயும் கட் பண்ணாமல் இங்கே மேலேயே நிற்கிது. ஸோ இது இன்சைட் கேண்டலாக போயிட்டு மே மந்த் இன்சைட் கேண்டலாக இருக்கிறதுனால மே மந்தோட லோவை வந்து ஜூன் மந்த்து கட் பண்ணணும். அது இப்போ கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மந்தோட டார்கெட்டு முடிஞ்சிருச்சு. அது டார்கெட்டு முடிஞ்சதுனால நெக்ஸ்ட்டு எங்கே மார்க்கெட் போகும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் அதாவது மே மந்த்து எங்கே அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு தான் போய் பார்க்கும். ஸோ நெக்ஸ்ட் அதை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணுன்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரொஃபைல் வால்யூம்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. அதை வச்சு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் எங்கே லாஸ்ட் மந்த்து ட்ரேட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு 23,751ங்கிற பாயிண்டில் நிறைய ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுன்னா ரிவர்சல் வச்சு இந்த இடத்துக்கு போகும். ஸோ இது ஒரு டார்கெட் நமக்கு. எப்போன்னா கன்ஃபர்மேஷன் வைக்கணும். ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வைக்கும்போது தான். அது வைக்கும்போது இது ஒரு டார்கெட்டு, இது ஒரு நெக்ஸ்ட்டு டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு வீக்லியோட பயாஸ் பார்த்தோன்னா லாஸ்ட் 2 வீக்கில் லாஸ்ட் வீக் வந்து அதுக்கு முந்தின வீக்கோட லோவை கட் பண்ணி பாடி க்ளோஸ் வச்சதுனால லாஸ்ட் வீக்கோட லோ தான் நம்மளோட டார்கெட்டு முடிஞ்சிருச்சு. திஸ் வீக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிட்டு நிஃப்டியில். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எங்கே நிறையா ட்ரேடிங் வால்யூம் நிறையா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் 23,403 தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு டார்கெட்டு. எப்போன்னா மார்க்கெட் ரிவர்சல் வைக்கும்போது தான். ஸோ இன்றைக்கி வந்து ரிவர்சல் வைக்குமான்னு பார்த்தா எனக்கு எக்ஸாக்டாக இது வந்து இன்டியூஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 போகும். ஸோ நாளான்னைக்கு இது கம்ப்ளீட்டாக ரிவர்சல் வைக்கும்போது டெய்லியிலையும் இதே மாதிரி வால்யூம் க்ரியேட் பண்ணும். இங்கே இருக்குது பாருங்களா ஒரு கருப்பு கலர் கோடு. இதே மாதிரி வால்யூம் க்ரியேட் பண்ணும். வால்யூம் க்ரியேட் பண்ணும்போது அதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். இது வந்து டார்கெட் 1, இது டார்கெட் 2 இருக்கும், இது டார்கெட் 3 இருக்கும் இந்த மந்த்து படி. இது ஹைலி ப்ராபபிலிட்டி உண்டு இதுக்கு. ஸோ நாளான்னைக்கு இது வந்து ரிவர்சல் வைக்கும்போது நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபோர்காஸ்ட்டில். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரேடிங் வியூ எசென்ஷியல் பேக் அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த இண்டிகேட்டரை நீங்கள் வியூ பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் எசென்ஷியல் பேக் அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் தெரியும். இந்த இண்டிகேட்டருமே பயாஸ் இருந்தாலும் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் 75% எங்கே ட்ரேட் நடக்குது, எங்கே போகுது மார்க்கெட்டுங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.